தோழிகளே, இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ஒரு வீடியோ மட்டும் கிடையாது. இது நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் இருக்கிற ஒரு யதார்த்தம் தான். காலையில அந்த அலாரம் அடிக்கும்போது மனசுக்குள்ள ஒரு பாரம் வருமே, கவனிச்சிருக்கீங்களா? மறுபடியும் அதே சமையல், அதே பாத்திரம், அதே ஓட்டம். நம்மள பல பேருக்கு விடிய காலைங்கிறது ஒரு போர்க்களம் மாதிரி தான். ஆனா என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, நாம ஏன் இவ்வளோ பதட்டமா இருக்கோம்? மற்றவங்களுக்காக ஓட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக நீங்கள் எடுத்துக்கிற இந்த தெளிவான நேரம்தான் உங்களை வழி நடத்த போகுது. இந்த வீடியோ முடியும் போது நாளைக்கு காலையில் நீங்கள் ஒரு புது மனுஷியாக ரொம்ப ரிலாக்ஸாக உங்கள் வேலையை ஆரம்பிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் என் வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட ரகசியங்களை தான் இன்னைக்கு உங்ககிட்ட ஓப்பனாக பேச போகிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, சிஸ்டர் உங்களுக்கு மட்டும் எப்படி வேலை சீக்கிரம் முடியுது அப்படின்னு தான். ரகசியம் காலையில் இல்லைங்க, முந்தின நாள் நைட்டில் இருக்குது. என்னடா சொல்கிறாங்கன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாம், நம்ம மனசு ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி. தூங்க போகும்போது அதில் நாளைக்கு என்ன குழம்பு அப்படிங்கிற கேள்வி ஓடிக்கிட்டே இருந்தால் தூக்கம் சரியாக வருமா? வராதுல்ல. அதனால் நைட்டே ஒரு 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாளைக்கு காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் என்ன மெனுன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டுருங்க. முடிஞ்சால் காய்கறிகளை நைட்டே நறுக்கி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுடுங்க. அந்த ஒரு சின்ன வேலை காலையில் உங்களுக்கு 20 நிமிஷத்தை மிச்சம் பண்ணி தரும். அதே மாதிரி கிச்சன் மேடையை கண்டிப்பாக நைட்டே க்ளீன் பண்ணிவிட்டு தூங்கி பாருங்கள். காலையில் வந்து அந்த சுத்தமான கிச்சனை பார்க்கும்போது வர ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குல்ல, சொல்லவே முடியாதுங்க. இல்லத்தரசிகளுக்கு கண்டிப்பாக தெரியும், அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அது உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை பாதியாக குறைச்சிரும். அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம், வீட்டில் எல்லோரும் எழுந்திருக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எந்திரிச்சு பாருங்கள். அந்த 20 நிமிஷம் யாருக்காகவும் இல்லைங்க, கண்டிப்பாக உங்களுக்காக மட்டும்தான். அந்த நேரத்தில் மொபைல் பார்க்காதீங்க, வேலை செய்யாதீங்க. அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு கிளாஸ் டீயோ சூடு தண்ணியோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, இல்லை காஃபியோ உங்கள் பாட்டுக்கு குடிச்சிட்றீங்க. இன்றைக்கி இந்த நாள் ரொம்ப அழகாக அமைய போகுதுன்னு உங்களுக்குள்ளே சொல்லிக்கோங்க. நாம் ஒன்றும் மிஷின் கிடையாது தோழிகளே, நாமளும் ஒரு மனுஷி தான். நமக்கும் ஒரு சின்ன அமைதி தேவைப்படுது, நிஜம்தானே? அந்த 20 நிமிஷம் நீங்கள் எடுக்கிற அந்த மூச்சு பயிற்சியோ இல்லை அந்த அமைதியோ நாள் முழுக்க நீங்கள் மற்றவங்க கிட்ட எரிஞ்சு விழாமல் இருக்க உதவும். அப்படித்தானே? பதட்டம் குறைஞ்சாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தான். இன்னொரு சின்ன விஷயம் தோழிகளே, காலையில் எழுந்த உடனே மொபைல் எடுக்கிற பழக்கத்தை கொஞ்சம் குறைச்சி பாருங்கள். வாட்ஸ்அப், யூடியூப், நியூஸ் எல்லாம் பார்த்த உடனே நம்ம மனசு ஆல்ரெடி ஓவர்லோடு ஆகிடும். அதுக்கு பதிலாக அந்த 20 நிமிஷம் உங்களோட மனசுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் கொடுங்க. அதாவது நீங்கள் உங்களுக்குள்ளே பேசி பாருங்கள், இன்றைக்கி இப்படி இருக்கணும், இன்றைக்கி இப்படி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஹாப்பியாக தான் இருக்கும். வீட்டில் இருக்க எல்லோரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் தோழிகளே. குழந்தைகளுக்கு சின்ன சின்ன வேலை கொடுக்கலாம், டாய்ஸ் அரேஞ்ச் பண்ண சொல்கிறது மாதிரி. இது உங்களோட கொஞ்சம் கம்மி பண்ணும், அவங்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கற்றுத்தரும். இப்போது வேலை ஆரம்பித்தாச்சு. சமையல் கட்டில் இருக்கும்போது ஏன் நாம் எப்போவும் சீரியஸாக இருக்கணும்? உங்களுக்கு பிடிச்ச பாட்டை போடுங்க, இல்லைன்னா ஒரு நல்ல கதை கேளுங்க. இல்லைன்னா நான்லாம் என்ன பண்ணுவேன்னா, ஏதாவது ஸ்பீச்சை ஓட விட்டுட்டு நம்ம கவனத்தை அதில் செலுத்திட்டு நான் என் பாட்டுக்கு சமையல் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படி மனசை நம்ம மாற்றும்போது நம்ம வேலையும் ரொம்ப லேஸாகும். அதுக்கு தான் அப்படி சொன்னேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான தப்பு நாம் பண்ணுறது, எல்லோருக்கும் சாப்பாடு போட்டுட்டு எல்லோரும் சாப்பிட்ட அப்புறம் ஆறிப்போன சாப்பாடு கடைசி நம்ம சாப்பிடுவோம். அப்படித்தானே? நான்லாம் சொல்லப்போனால் ஹஸ்பண்டு சாப்பிட்ட மிச்சம், குழந்த சாப்பிட்ட மிச்சம் எல்லாம் மிச்சமே சாப்பிட்டுட்ருக்கேன். அப்படி தான் இருந்தேன். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அதே போல் நமக்கும் சூடாக சாப்பிட உரிமை இருக்குதுல்ல. வேலையை ஓரளவுக்கு முடிச்சுட்டு நீங்களும் அவங்களோட உட்காந்து சாப்பிடுங்க. நீங்கள் உங்களை மதிக்க ஆரம்பித்தாதான் மற்றவங்களும் உங்களை மதிப்பாங்க. வேலைக்கு நடுவில் ரொம்ப டென்ஷன் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா உடனே 2 நிமிஷம் பிரேக் எடுங்க. கண்களை ஆழமாக மூடி மூச்சை இழுத்து விடுங்க. இந்த ஒரு சின்ன விஷயம் உங்கள் பிரெயினை ரீசெட் பண்ணும். வேலைங்கிறது முடிவே இல்லாதது தோழிகளே. பாத்திரம் கழுவி முடிப்போம், மறுபடியும் சேரும்.
ஆனால் நம்ம ஆரோக்கியம் அப்படி கிடையாதுல்ல. அதனால் வேலைக்கு நடுவில் தண்ணி குடிக்க மறந்துடாதீங்க. ஒரு 5 நிமிஷம் உட்கார மறக்காதீங்க. உங்களையும் நீங்கள் கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கணும். நம்ம கிச்சனில் ஒரு குயிக் ஆக்சஸ் பாக்ஸ் வச்சுக்கலாம். அப்படி எப்படின்னா, தினசரி யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ், ஆயில், அந்த மாதிரி அவசரத்துக்கு நம்ம எடுக்கக்கூடியது எல்லாமே நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கணும். இதனால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் தேடி தேடி நேரம் வீணாகாது. கரெக்டு தானே? ஒரு முக்கியமான விஷயம், நான் மட்டும்தான் எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக செய்யணும்னு மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க. சில நாள் சிம்பிளாக இருக்கலாம், அது சரிதான். நம்ம ஹாப்பினஸ் தான் நமக்கு முக்கியம். உங்கள் வீடு பர்ஃபெக்டாக இருக்கணும் என்பதுக்கு மேலே உங்கள் மனசு ஹாப்பியாக இருக்கணும் தோழிகளே. அதுதான் உண்மையான சக்ஸஸ். இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை மாற்றணுங்கிற ஆசை உங்களுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். நான் உங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்ச் தரேன். அடுத்த 7 நாளைக்கு நான் சொன்ன மாதிரி நைட்டே பிளான் பண்ணுங்கள். காலையில் 20 மினிட்ஸ் முன்னாடி எந்திரிங்க. அந்த 7 நாளில் உங்கள் மனசில் என்ன மாற்றம் தெரிஞ்சுன்னு வந்து கமெண்டில் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம சேனலோட நோக்கமே வீட்டு வேலைகளை ஒரு சுமையாக பார்க்காம அதை எப்படி ஒரு கலையாக மாற்றுறதுங்கிறதுல தான் இருக்குது. உங்கள் ஒவ்வொருத்தருடைய கமெண்டும் எனக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றத்தையாவது தரும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் தோழிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அன்புடன் உங்கள் தோழி. நன்றி.